தனியாக சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் கூட்டி போகணுன்றீங்களா? இது ஒரு கேள்வியா? அது கேள்வி. இது ஒரு கேள்வியா சொல்லு. அது அவர் விருப்பம். நீங்கள் அது அவர் விருப்பம். நீங்கள் அதை போய் பேசிட்டு கூடாது. நீங்கள் அதையே பேசிட்டு இருக்கிறீங்க. நான் அதை அறிவு இருக்கிறேன், அதை பேசுகிறத அறிவு இருக்கிறேன். அதை தாண்டி அரசியல் இருக்குங்க. அது இல்லை. நீங்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றி இது இவ்வளவு பேர் இவ்வளோ காலம் யாராவது பேசிட்டு இருந்தீங்களா? ஒரு அரச படுகொலை அது. அது மக்களின் புரட்சி. அதை சுட்டு அடக்கி ஒடுக்குனீங்க. அன்னைக்கு அந்த அரசு பொறுப்பேற்றுச்சா? போய் பார்த்து எல்லாரும் அதுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தீங்களா? வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னீங்களா? உங்கள் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளெல்லாம் படிக்க வைப்போம்னு சொன்னீங்களா? நாட்டையும் ஆட்சியும் எதை நோக்கி நகர்த்துறீங்க? நீங்கள் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன் கொலைப்படுத்தி செத்தான், அவனுக்கு போய் காசை கொடுத்து ஊக்கப்படுத்தி உன் பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறேன், உனக்கு அரசு வேலை கொடுக்குறேன்னா நாட்டு பாதுகாப்பை எல்லை நின்று செத்து வந்தால அவனுக்கு போய் இப்படி பார்த்தியா? பணம் கொடுத்தியா? அவன் குடும்பத்துக்கு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னியா? அப்புறம் ஒரு நடிகரை பார்க்க போய் நெரிசலை சித்தத்துக்கு இவ்வளவு 35 லட்சம் கொடுக்குற, வேலை கொடுக்குறேன்றா, மாதம் 5000 கொடுக்குறேன்றா. அதையே 1.5 மாசமா பேசிட்டு இருக்கியப்பா. விவசாயி வீதியில் நின்று கண்ணீரோட நின்று விளைய வச்சு அந்த நெல்லெல்லாம் வீணாகதே. எனக்கு அவன் பசிக்காக கொண்டு வந்தாங்க. ஊராரின் பசிக்கு தானே உழைச்சி கொண்டாந்தான். அதை பற்றி கவலைப்பட மாட்டா, பேசவே மாட்டா. விஷத்தை பாதுகாக்கிற, சாராயத்தை பாதுகாக்கிற நீ. நான் விளைய வச்ச நெல்லை வீதியில் போடுற நீ. எவ்வளவு கொடுங்கோன்மை ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆண்டு மட்டும்தான் வீதியில் கிடக்கா என் நெல்? ஒவ்வொரு முறையும் வருதுல்ல, ஒவ்வொரு முறையும் மழையில் நினைஞ்சுதானே கிடக்கிறோம்.